ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதிக்கு எதிராக சுமத்தப்பட்டிருக்கிற ஒரு குற்றச்சாட்டு சம்பந்தமா சட்டமாதிபர் திணைக்களத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை வெடிச்சிருக்கு. இதை பற்றின தகவல்கள் கடந்த ஒரு சில நாட்களில் வெளிவந்திருந்தாலும் இன்றைக்கு அதை உறுதிப்படுத்தி சண்டே டைம்ஸ் ஒரு செய்தியாக வெளியிட்டிருக்கு. ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டை ஒரு வழக்கா நடத்த முடியுமா இல்லையா என்றது சம்பந்தமா ரெண்டு விதமான நிலைப்பாடுகள் சட்டமாதிபர் திணைக்களத்துக்குள்ள இருக்கு. இப்போ முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சம்பந்தமா நடத்தப்படுற வழக்கு விசாரணையில் 36 மணித்தியாலத்தில் 1,66,00,000 ரூபாய் செலவு செய்தார். லண்டனுக்கு பயணம் செய்திருக்கிறார். தன்னுடைய மனைவியிட பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பொதுமக்களிட பணத்தை வீண்விரயம் செய்திருக்கிறார் சொல்லி முன்னாள் ஜனாதிபதி மேல குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இப்ப குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட வேண்டியிருக்கு. ஒரு நபர் மேல சுமத்தப்படுற சாதாரணமான குற்றச்சாட்டு என்றதுக்கும் சட்டமாதிபர் திணைக்களம் ஒரு சார்ஜ் ஷீட் சட்டமாதிபர் திணைக்களத்தால் பதிவு செய்யப்படுற குற்றப்பத்திரம் என்றதுக்கும் இடையில ஒரு வித்தியாசம் இருக்கு. ஒரு ஊடக சந்திப்பிலேயோ பாராளுமன்றத்திலேயோ ஒரு நபர் செயற்பட்ட விதம் பிள்ளையானது, பொதுமக்களிட பணத்தை மோசடி செய்திருக்கிறார் சொல்லி அரசியல் ரீதியில சொல்லப்படலாம். ஆனால் ஒரு விசாரணை, சிஐடி விசாரணை, சட்டமாதிபர் திணைக்களத்தினுடைய வழக்கு விசாரணை சொல்லி போற நேரத்தில், நீதிமன்ற செயற்பாடுன்னு சொல்லி போற நேரத்தில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டாதான் அந்த நபருக்கு எதிராக சுமத்தப்பட்டிருக்கிற உத்தியோகபூர்வமாக சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டா அது கருத்தில் கொள்ளப்படும். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். இப்ப அதனுடைய ஆரம்ப கட்டமே சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யறதுக்கான போதுமான ஆதாரங்கள் சிஐடி விசாரணையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சொல்லி சட்டமாதிபர் திணைக்களத்தில் இருக்கிற ஒரு தரப்பு ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறாங்க. இன்னும் ஒரு தரப்பினுடைய நிலைப்பாடு சொன்னா போதுமான ஆதாரங்கள் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. இப்ப இருக்கிற ஆதாரங்களை வச்சுக்கொண்டு குற்றப்பத்திரத்தை முன்னாள் ஜனாதிபதிக்கு எதிராக சமர்ப்பிக்க முடியாது என்ற நிலைப்பாட்டில் சட்டமாதிபர் திணைக்களத்தினுடைய இன்னும் ஒரு தரப்பு இருக்கு. இப்ப சிஐடி என்னதான் இதை பற்றி விசாரணை நடத்தி ஆதாரங்களை திரட்டி இருக்கிறதா சொன்னாலும் கூட நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு போற நேரத்தில் ஏஜி சட்டமாதிபர் திணைக்களம் தான் அதை சட்ட ரீதியான செயற்பாடுகளை முன்னெடுக்கும். ஆனா சட்டமாதிபர் திணைக்களத்துக்குள்ளேயே இந்த மாதிரி ரெண்டு விதமான நிலைப்பாடுகள் இருக்கு. அதிலும் குறிப்பா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய செயலாளர் சமன் ஏகநாயக்க சம்பந்தமா சுமத்தப்படுற குற்றச்சாட்டு, ரணில் விக்ரமசிங்க ஒரு மோசடி செய்திருக்கிறார், அவருக்கு சமன் ஏகநாயக்கவும் ஜனாதிபதி செயலாளர் இந்த காலகட்டத்தில் உதவி செய்திருக்கிறார் சொல்லியும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ரணில் விக்ரமசிங்க அவருடைய செயலாளர் இன்னும் ஒரு சிலர் மேல குற்றச்சாட்டுகள் இருந்தது. இந்த குற்றச்சாட்டுகள் சம்பந்தமான அந்த வழக்கு விசாரணையை மேற்பார்வை செய்து நடத்தி கொண்டிருக்கிறவர் சட்டமாதிபர் திணைக்களத்தினுடைய பதில் சொலிசிட்டர் ஜெனரல் வசந்த பெரேரா. வசந்த பெரேரா 6 பக்க அறிக்கையை சட்டமாதிபர் பாரிந்த ரணசிங்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறார். இந்த 6 பக்க அறிக்கையிலையும் 2 மிக முக்கியமான விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அவருக்கு கிடைச்சிருக்கிற அழைப்பிதழ் கடிதம்ன்றது வோல்வர்ஹாம்ப்டன் யூனிவர்சிட்டியில இருந்து ஒரு அழைப்பிதழ் கிடைச்சிருந்ததுன்னு சொல்லி ஒரு கடிதம் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த கடிதம் உண்மையா பொய்யா, அழைப்பிதழ் விடுக்கப்பட்டிருக்கா கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையான்றதெல்லாம் 2ஆம் பட்சம். அப்படி ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டாலும் விடுக்கப்படாம இருந்திருந்தாலும் கூட ரணில் விக்ரமசிங்க இந்த பயணத்தில் அமெரிக்காவுக்கு நியூயார்க்குக்கு பயணம் செய்திருந்தவர், கியூபாவுக்கு பயணம் செய்திருந்தவர். அப்படியான ஒரு பயணத்தில் ஈடுபடுற சந்தர்ப்பத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லண்டனுக்கு பயணம் செய்யறது இல்லாட்டி யூகேக்கு பயணம் செய்யறதுன்றது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா தான் இருந்திருக்கும். இது ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய புதிய விஷயம் கிடையாது. இந்த மாதிரி யூகேக்கு டிரான்சிட் எடுக்கிறதுன்றது ரணில் விக்ரமசிங்கவுக்கு பழக்கப்பட்ட ஒரு அன்றாடம் நடக்கிற மாதிரியான விஷயம் தான் சொல்லி வசந்த பெரேரா தன்னுடைய 6 பக்க அறிக்கையில ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். இதையும் தவிர யூகேக்கு பயணம் செய்து சிஐடியினுடைய ஒரு குழு சில ஆதாரங்களை திரட்ட போறோம், இந்த கடிதம் உண்மையானதா பொய்யானதான்னு சொல்லி விசாரிக்க போறோம்னு சொல்லி சட்டமாதிபர் திணைக்களத்துக்கும் சொல்லாம தான் சிஐடியினுடைய ஒரு குழு யூகேக்கு பயணம் செய்திருந்தது என்ற மாதிரியான தகவல்கள் பேசப்பட்டிருந்தது. அது உண்மை சொல்லி அதுக்கு பிறகு உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. MLA சொல்லப்படுற மியூச்சுவல் லீகல் அசிஸ்டன்ட் சொல்லப்படுற ஒரு அனுமதியை யூகே அதிகாரிகள்கிட்ட பெற்றுக்கொள்ள வேண்டி இருக்கும். இன்னும் ஒரு நாட்டினுடைய அதிகாரிகள் சிஐடி விசாரணை பிரிவு இன்னும் ஒரு நாட்டுக்குள்ள போய், அதுவும் யூகே மாதிரியான நாட்டுக்குள்ள போய் அந்த நாட்டினுடைய பிரஜைகளை விசாரிக்கிறது இல்லாட்டி அந்த நாட்டுக்குள்ள இருக்கிற நபர்கள் மேல விசாரணை நடத்துறது என்றது சட்ட ரீதியில சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா இருக்கும். இதுக்காக MLA சொல்லப்படுற மியூச்சுவல் லீகல் அசிஸ்டன்ட் அந்த ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ள வேண்டி இருந்திருக்கும். அப்படியான ஒரு அனுமதியும் பெற்றுக்கொள்ளாம தான் சிஐடியினுடைய அதிகாரிகள் குழு லண்டனுக்கு பயணம் செய்திருக்கு. இதனால அந்த கடிதம் வோல்வர்ஹாம்ப்டன் யூனிவர்சிட்டியால் அனுப்பப்பட்டதா சொல்லப்படுற கடிதம் உண்மையானதா பொய்யானதான்னு சொல்லி உறுதிப்படுத்துறதுக்கான விசாரணைகளை கூட அந்த குழுவால நடத்த முடியாம போயிருந்தது. இந்த சட்ட ரீதியான சிக்கலால அதுக்கு தடைப்பட்டிருந்ததுன்னு சொல்லியும் வசந்த பெரேரா தன்னுடைய 6 பக்க அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். இது முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இப்ப சிஐடி போய் ஆதாரங்களை திரட்டி இருக்கா, உண்மை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா, குற்றம் நடந்திருக்கா இல்லையா என்றதெல்லாம் 2ஆம் பட்சம். எல்லா இடங்களிலும் சிஐடி பயணம் செய்யற சந்தர்ப்பத்தில் குற்றம் நிரூபிக்கப்படணும் சொல்லி எந்த விதமான தேவையும் கிடையாது. ஆனா சட்டமாதிபர் திணைக்களத்துக்கும் அறிவிக்கப்படல. அதுக்கு பின்னாலேயும் ஒரு அரசியல் ரீதியான காரணம் இருக்கு. ஆனா இன்னும் ஒரு நாட்டுக்கு பயணம் செய்யற சந்தர்ப்பத்தில் அந்த நாட்டில் போய் விசாரணைகள் நடத்த வேண்டியிருந்த சந்தர்ப்பம்
சந்தர்ப்பத்தில் அந்த நாட்டோடு இருக்கிற ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டிருக்கிற உடன்படிக்கைக்கு அமைய பெற்றுக்கொள்ள வேண்டிய அனுமதியை பெற்றுக்கொள்ளாம அந்த இடத்துல போய் எப்படி விசாரணைகளை நடத்த முடியும், ஏன் இந்த மாதிரி அனுமதி பெற்றுக்கொள்ளப்படல என்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இது இன்றைக்கு சர்ச்சையான ஒரு விஷயமா மாறி இருந்தது. இப்ப ஏஜி சட்டமாதிபர் பாரிந்த ரணசிங்கவும் சிஐடிக்கு உத்தியோகபூர்வமா ஒரு கடிதத்தை அனுப்பி வச்சிருக்கிறார். சிஐடி குழு லண்டனுக்கு பயணம் செய்தது. ரணில் விக்ரமசிங்கவினுடைய பயணம் சம்பந்தமா விசாரணைகள் நடத்தப்பட்டதா செய்திகள் வெளிவந்திருந்தது. இந்த சிஐடி குழு லண்டன்ல போய் அப்படி என்னத்தை கண்டுபிடிச்சிருக்குன்னு சொல்லி உத்தியோகபூர்வமா எனக்கு முழுமையான அறிக்கை சமர்ப்பிங்கன்னு சொல்லி சட்டமாதிபர் பாரிந்த ரணசிங்க ஒரு கோரிக்கையை சிஐடிக்கு முன் வச்சிருக்கிறார். அந்த கோரிக்கை கடிதத்துக்கான பதில் இதுவரைக்கும் சிஐடியால சட்டமா அதிபருக்கு கொடுக்கப்படல என்றதும் இங்க ஞாபகப்படுத்தப்பட வேண்டியது. இப்ப சிஐடி போய் என்ன செய்தது என்று சொல்லி பொதுமக்கள் தெரிஞ்சு கொள்ளணும் என்ற அடிப்படையில் திலினி ரணசிங்க என்று சொல்லப்படுற ஒரு செயற்பாட்டாளர், நான் இந்த நாட்டினுடைய பிரஜை, நான் டாக்ஸ் வரி செலுத்தி கொண்டிருக்கிற ஒரு நபர், இதை நான் தெரிஞ்சு கொள்ள விரும்புறேன் சொல்லி ஆர்டிஐ ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு அமைய கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க. சிஐடி குழு லண்டனுக்கு பயணம் செய்திருந்தது. ரணில் விக்ரமசிங்க சம்பந்தமான விசாரணைகள் நடத்தப்பட்டதா சொல்லப்பட்டிருந்தது. யார் யார் போயிருக்கிறாங்க, எவ்வளவு பணம் செலவு செய்யப்பட்டிருக்கு, இதனுடைய அவுட்கம் என்ன, இதை கண்டுபிடிச்சு இலங்கைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இது எல்லாமே பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தப்படணும். இது வழக்கு விசாரணையோடு சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். சென்சிட்டிவான எந்த ஒரு தகவலையும் நான் கேட்கல. நாங்க டாக்ஸ் வரி செலுத்துற மக்கள் என்ற அடிப்படையில் எங்களுடைய பணம் எந்த அடிப்படையில் செலவு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி தெரிஞ்சு கொள்றதுக்கு விரும்புறோம் சொல்லி திலினி ரணசிங்க ஆர்டிஐல ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க. இந்த கோரிக்கை பரிசீலிக்கப்படுமா இல்லையா என்றதெல்லாம் சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம். 14 நாட்கள் கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி கிடைக்காட்டி அடிப்படை மனித உரிமை மனுவை பதிவு செய்யறதுக்கும் நான் தயாரா இருக்கிறேன் சொல்லியும் அந்த பெண் ஊடகங்களுக்கு சொல்லியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. சட்டமாதிபர் திணைக்களத்தினுடைய வசந்த பெரேராட நிலைப்பாடு என்னன்னு சொன்னா குற்றப்பத்திரம் தாக்கல் செய்ய முடியாது என்றது. திலீப பீரிஸினுடைய வாதம் வசந்த பெரேராவினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிரானது. திலீப பீரிஸ் அப்படியான ஒரு சிறந்த சட்டத்தரணி என்றதை எப்படி வாதிடுவார் என்றதை இதுக்கு முதல்ல வழக்கு விசாரணைகள்ல நாங்க கண்டிருக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு நபர் தான் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ். அவருடைய நிலைப்பாடு சொன்னா வசந்த பெரேரா சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. சிஐடி நடத்தி இருக்கிற விசாரணைகள்ல குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யறதுக்கு போதுமான ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சட்டமா அதிபர் குற்றப்பத்திரத்தை தாக்கல் செய்ய முடியும், இதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லி திலீப பீரிஸ் ஒரு வாதத்தை முன் வச்சிருக்கிறார். சட்டமா அதிபர் திணைக்களத்துக்குள்ள இந்த மாதிரியான 2 விதமான நிலைப்பாடுகள் இருக்கு. மிகப்பெரிய ஒரு நெருக்கடி நிலைமையா இது உருவாகி இருக்கு. திலீப பீரிஸினுடைய வாதம் சரியானது என்று சொல்லி சிஐடி தரப்பு ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கு. சிஐடியினுடைய பணிப்பாளர் ஷானி அபேசேகர் இருக்கிறது திலீப பீரிஸ் பக்கத்துக்கு. ஏஜி சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்க இருக்கிறது வசந்த பெரேராவினுடைய பக்கம். இது 2 விதமான நிலைப்பாடுகள். சட்டமா அதிபர் திணைக்களத்துக்குள்ள ஆதாரங்கள் கிடைச்சிருக்கா இல்லையா என்ற அடிப்படையில் எடுக்கப்பட்டிருக்கிற நிலைப்பாடுகள், இல்லாட்டி இதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கா என்ற ஒரு கேள்வியும் இங்க முன்வைக்கப்பட வேண்டியது. என்னன்னு சொன்னா இப்ப பாரிந்த ரணசிங்க சட்டமா அதிபர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஆட்சி காலகட்டத்தில் அந்த பதவிக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு நபர். கடந்த காலங்களில் அவருடைய செயற்பாடுகள் சம்பந்தமா சில விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த பக்கம் பார்க்கிற நேரத்திலையும் சிஐடியினுடைய பணிப்பாளர் ஷானி அபேசேகர் அவரும் அரசியலோட சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு நபர். இதுக்கு முதல்ல அவர் சிஐடியில இருந்த சந்தர்ப்பத்தில் நேர்மையா செயல்பட்டிருக்கிறார். பல உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா என்பிபி அரசாங்கத்தோட கட்சியோட சேர்ந்து செயல்பட்டதுக்கு பிறகுதான் அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியால சிஐடி பணிப்பாளராக நியமிக்கப்பட்ட ஒரு நபர் தான் ஷானி அபேசேகர். ஏஜி சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்க ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஆட்சி காலகட்டத்தில் நியமிக்கப்பட்ட ஒரு நபர். சிஐடியும் சட்டமா அதிபர் திணைக்களமும் சேர்ந்து செயல்பட்டாதான் ஒரு வழக்கு விசாரணையை துரிதமா முன்னெடுக்க முடியும். அதுல உண்மை எது பொய் எதுன்னு சொல்லி நீதிமன்ற வழக்கு விசாரணையில தெரிய வரும். ஒரு வழக்கு விசாரணை குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு உண்மை கண்டுபிடிக்கப்படணும். இந்த 2 நிறுவனங்கள் அரச நிறுவனங்கள் சேர்ந்து செயல்பட வேண்டியது முக்கியமானது. அதுக்கு பின்னால இருக்கிற அரசியல் என்றது ஒரு பக்கம் ரணில் விக்ரமசிங்க சம்பந்தப்பட்டதும், இன்னும் ஒரு பக்கம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சம்பந்தப்பட்டதும் இருக்கிற சந்தர்ப்பத்தில் 2க்கும் இடையில ஒரு சர்ச்சை உருவாகி இருக்கு. அந்த சர்ச்சை தான் இதுக்கு பின்னால இருக்கிற காரணமா இல்லையான்றது நமக்கு தெரியாது. ஆனா இதுக்கு பின்னால இந்த மாதிரியான ஒரு பேசப்படாத அரசியலும் இருக்குன்றதையும் இதுல ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. கடந்த ஆட்சி காலகட்டங்களிலையும் சட்டமா அதிபர் திணைக்களத்தினுடைய செயற்பாடுகள் சம்பந்தமா விமர்சிக்கப்பட்டிருந்தது. பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா பிரதமர் ஹரிணி அமரசூரியிட ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். நீங்களும் சில நபர்களை பாதுகாக்கிற மாதிரி வெளியில சில முயற்சிகள் முன்னெடுக்கப்படுற மாதிரி காட்டப்பட்டாலும் சில நபர்களை நீங்களும் பாதுகாக்கிற மாதிரி செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி ஹரிணி அமரசூரியிட கேட்கப்பட்டிருந்தது. அதுக்கு பிரதமர் புள்ளி விவரத்தோட ஒரு தகவலை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கிறாங்க. 2019 2024 ஆண்டு காலகட்டத்தில், அதாவது கோட்டாபய ராஜபக்சவினுடைய ஆட்சி காலகட்டத்தில், ராஜபக்சகளினுடைய ஆட்சி காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான வழக்குகள்
இல்லாட்டி விசாரணைகள் குற்றச்சாட்டுகள் சட்டமா அதிபர் திணைக்களத்தாலேயும் சியபுக் ஊழல் மோசடி விசாரணை ஆணைக்குழுவாலையும் பின்வாங்கப்பட்டிருக்கு. சில ஆதாரங்கள் கிடைச்ச சம்பவங்கள் சொல்லி சொல்லப்பட்ட சம்பவங்கள் கூட அதை பற்றின விசாரணைகள் கூட நடத்தப்படாமல் இருந்தது. இந்த மாதிரி 100க்கும் அதிகமான முறைப்பாடுகள் இல்லாட்டி வழக்கு விசாரணைகள் பின்வாங்கப்பட்டிருந்தது. அதை பற்றின விசாரணைகள் அந்த ஃபைல்களை நாங்க திரும்பவும் திறக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்கு. இதுல கிட்டத்தட்ட 35 சம்பவங்கள் சம்பந்தமா உடனடியான விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும். மற்ற சம்பவங்கள் சர்ச்சைக்குரியது, அதை பற்றியும் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியும் பிரதமர் ஹரிணி அமர்சூரிய பாராளுமன்றத்தில் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். இந்த அடிப்படையில் பார்க்கிற நேரத்தில் இப்ப சட்டமா அதிபரினுடைய நிலைப்பாடு இல்லாட்டி சட்டமா அதிபர் திணைக்களத்தினுடைய பதில் சொலிசிட்டர் ஜெனரல் வசந்த பிரிட்டா கொண்டிருக்கிற நிலைப்பாடு சம்பந்தமா அரசாங்கம் ஒரு தீர்மானத்துக்கு வரும், இல்லாட்டி அரசியல் ரீதியில ஒரு அழுத்தம் கொடுக்கப்படும் என்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். போதுமான ஆதாரங்கள் இல்லாம அரசியல் ரீதியில் அழுத்தம் விடுக்கப்பட்டு இது ஒரு வழக்கு விசாரணையா குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்படும் இருந்தா அதன் மூலமா எந்த விதமான ஒரு பிரயோசனமும் ஏற்பட போறது கிடையாது. போதுமான ஆதாரங்கள் இருக்கா இல்லையா என்றது நமக்கு தெரியாது. சட்டமா அதிபர் திணைக்களத்துக்குள்ளேயே போதுமான ஆதாரங்கள் இருக்கு சொல்லி ஒரு நிலைப்பாடும், போதுமான ஆதாரங்கள் கிடையாது சொல்லி இன்னும் ஒரு நிலைப்பாடும் இருக்கு. என்ன நடக்கும் என்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.